தேனி மாவட்டத்தில் அனைத்து காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட தேனி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள் தேனி, ஆண்டிப்பட்டி, சின்னமனூர் சந்தைகளின் மூலமாக அண்டை மாநிலமான கேரளாவிற்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக காய்கறிகளின் விலை, அனைத்து காய்கறிகளின் விலையும் கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக அனைத்து சமையல்களுக்கும் பயன்படுத்தப்படும் கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் ஆகிய காய்கறிகளின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறது. 15 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டியின் விலை 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இது கிலோ கணக்கில் பார்க்கும் பொழுது வெறும் 5 ரூபாய், அதற்கும் கீழே தான் அந்த விலை என்பது இருக்கிறது. இந்த நிலையில் பச்சை மிளகாய் விலையும் ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்கு. இதனால் காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சார், என்னோட ரெசிக்னேஷனா எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். 3 மாதமாக உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, கையிலிருந்து பணத்தை போட்டு கூலி கொடுப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். இது குறித்து நம்முடைய விவசாயி ராஜா இருக்கிறார். அவரிடம் விவரத்தை எடுத்துக்கலாம். இந்த காய்கறி விலையின் வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்றது நீங்கள் சொல்கிறீங்க? விலை வீழ்ச்சிக்கான காரணம் அண்டை மாநிலமான பக்கத்தில் கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து அதிகமான தக்காளி வரத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை வீழ்ச்சின்னு வியாபாரிகள் சொல்கிறாங்க. இந்த விலை வீழ்ச்சி தமிழக அரசு இப்போ தேவைக்கு இங்கே இருக்கும்போது அண்டை மாநிலத்திலேருந்து காய்கள் வர்றதுக்கு அவசியம் இல்லை. இந்த இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும். ஒரு ஏக்கரா தக்காளி நடவு செய்யணும்னா ஒரு 30,000 நான் செலவு பண்ணிருக்கேன். ஒரு 3 டன் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு எனக்கு 10,000 20,000 கை நட்டமாக தான் இருக்குது. இதை பறித்து கொண்டு போகிறது போல் நான் நிலத்திலேயே போட்டுட்டு சும்மா இருக்குது. இந்த நிருபர் கேட்கும்போது அவங்களவே நேரடியாக பார்க்க சொல்லியிருக்கேன். ஒரு 30 சென்ட் பச்சை மிளகா நட்டிருந்தோம். அந்த பச்சை மிளகாய்க்கு மருந்து அடிப்பு கூலிக்கும் உரத்துக்கு கூட வரல, அதையும் உழுதுட்டோம். காலிஃப்ளவர் ஒரு 60 சென்ட் நட்டிருந்தோம். அந்த 60 சென்ட் காலிஃப்ளவர் விலையும் ஒரு பூ 5 ரூபாய்க்கு போனதுனால அதுவும் பறித்து கொண்டு போகிறதுக்கு வாடகைக்கும் ஆள் சம்பளத்துக்குமே கட்டுப்படி ஆகாதுல, கையிலேருந்து காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அதையும் உழுதுட்டு இப்போ மாற்று விவசாயத்துக்கு பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்குது. இந்த விவசாயிகளுடைய இதுகளை போக்குறதுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் அது ஒரு நிரந்தர விலை வச்சா மட்டும் தப்பிக்க முடியும். இல்லைன்னா பெரிய கவலைக்கிடமான சூழ்நிலையாகத்தான் உள்ளது. அதாவது விவசாயிகளோட நிலைமை என்னென்னா, பற்றாக்குறை இருக்கும் பொழுது வெளிமாநிலத்திலிருந்து இறக்குமதி செஞ்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் உள்ளூரில் விளையிற காய்கறிகளுக்கு அரசாங்கம் நிலையான ஒரு விலையை நிர்ணயம் செஞ்சால் இது போன்ற நிலை ஏற்படாது என்பதே அனைத்து விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.